ராமநாதபுரத்தில் ஒரு லேடி, அந்த லேடியை, அதுவும் 2 குழந்தைங்களுக்கு அம்மா, அந்த லேடி 2 குழந்தைங்க, அந்த லேடியை 4 சவரன் நகைக்காக கொலை பண்ணியிருக்காங்க. கொலை பண்ணி யார் கொலை பண்ணா? அந்த லேடியோடைய ஃப்ரெண்டு, அதாவது அந்த லேடியோட தோழி. 4 சவரன் நகையை எடுத்து கொள்ளடிச்சு அந்த பொம்பளையை கொலை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி கொலைகள் ஏன் கண்டினியூஸாக நடக்குது? முன்னாடியாவது வடக்கனுங்க ஆம்பளைங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரன் ஃப்ரெண்டு குடி போதையில் கொலை பண்ணது இப்படிலாம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போது அந்த பொம்பளையோட ஃப்ரெண்டு நகைக்காக கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்போ பொம்பளையோட ஃப்ரெண்டு பொம்பளைங்க அவங்களே கொலை பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா யாருக்கும் பயம் இல்லை. கொலை பண்ணுறோம், அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஜெயிலில் போடுவாங்க, தண்டனை கிடைக்கும், இப்படி எந்த பயமும் இல்லை. சின்ன சின்ன பசங்களுக்கே பயம் இல்லை, அப்புறம் இவ்வளோ வளர்ந்த பொம்பளைக்கு பயம் இருக்குமா என்ன? ஏன்னா நிறையா குற்ற வழக்கு இருக்கிறவங்கலாம் வெளியில் தான் இருக்கான். ஏன்னா கேஸெல்லாம் நிலுவையில் இருக்கான், பெண்டிங்கில் இருக்கான். அது ஏன் பெண்டிங்கில் இருக்குது? ஏன்னா ஏற்கனவே குற்றவாளிகள்லாம் ஜாமீன் கொடுத்து வெளில அனுப்பியிருக்காங்க. அனுப்பிட்டா அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு நேரம் சரியாக இருக்குது. அவன் மறுபடியும் குற்றம் பண்ணிகிட்டே இருக்கான். அவனுக்கு திருந்துறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா அவனுக்கு தண்டனை கிடையாது. அவனும் ஒரு மனுஷன், அவனை திருத்தணும் அப்படின்னா தண்டனை இருக்கணும். தண்டனை இருந்தால் திருந்துனா ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வான், நல்ல வேலைக்கு போவான், குடும்பத்தை பார்ப்பான். ஆனால் அவனை திருந்தவே விடக்கூடாது. திருந்த விட்டுட்டோம்னா அப்புறம் நான் எதுக்கு இங்கே சட்டத்துறையில் இருக்கேன் அப்படின்றாங்க. இவங்களுக்கெல்லாம் சட்டத்துறைனா எதுக்கு? ஏன் நம்ம இந்த பொசிஷனில் இருக்கோம்? நம்ம இந்த பொசிஷனில் இருக்கோம் அப்படின்னா அதுக்கான முழு காரணமாக என்ன பண்ணணும்? அதோடைய ஒரிஜினல் வேலை என்ன? குற்றமே நடக்காமல் தடுக்கணும். குற்றமே நடக்காமல் தடுக்கணுங்கிறது தான் மெயின் அப்ஜெக்டிவ். ஆனால் இவங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது. குற்றம் நடந்தால் பிடிக்கணும், ஜெயிலில் போடணும், ஜாமீன் கொடுக்கணும், இதுதான் வேலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்படிலாம் இருந்தால் டெய்லி எத்தனை கேஸு நியூஸில் பார்க்குறது எத்தனை. இப்போ பொம்பளைங்களாம் செயின் எடுத்துகிட்டு போகிறாங்க. முன்னாடி சின்ன சின்ன பசங்க, காலேஜ் பசங்க, இந்த பொறுக்கு பசங்க, இவனுங்க தான் செயின் எடுத்துகிட்டு பொம்பளைங்களை தரன்னு எடுத்துகிட்டு போவாங்க ரோட்டில். அதை பார்க்கவே நெஞ்சு பதறும். என்னடா அப்படி பண்ணுறானுங்க இந்த அப்படின்ட்டு. ஆனால் இப்போ பொம்பளைங்களே செயினை பறித்து தரன்னு பொம்பளைங்களை எடுத்துகிட்டு போகிறாளுங்க. எதனால்? ஒருத்தனுக்கும் பயம் இல்லை. ஒரு சட்டம் இருக்குது, இதெல்லாம் பண்ணால் தப்பு, இதெல்லாம் குற்றம் அப்படின்னு ஒரு பயம் கிடையாது. எவனுக்கும் பயம் கிடையாதுன்னா அப்போலாம் நீங்கள் எதுக்குடா நீங்களாம் இருக்கீங்க? ஸோ எதுக்கு தான் இவனுங்களாம் இத்தனை பேர் எதுக்கு தான் இருக்கானுங்களே தெரியல. இவனில் வேற ஐயா கொய்யானு கூப்பிட்டு யாராக இருந்தாலும் எந்திரிச்சு வர நிற்கணும். ஸோ கர்மம். ஏதோ 1-2 பேர் நல்லவனாக இருக்கான், அவ்வளோதான். அவன் மட்டும்தான் மனசாட்சிக்கு பயந்து வேலை செய்கிறான். மீது எல்லாம் தத்திங்க தான் உங்களுக்கு. சிச்சி கர்மம். 2.5 லட்சம் 3 லட்சம் சம்பளம் இவனுக்குலாம்.